Welcome to Professor Suresh Maths classes. TRB Mathematics. Differential Geometry. Find the arc length of the circular helix r vector equal to a cos u, a sin u, bu. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். இதான் கொஸ்டின். ஒன்று நம்ம இந்த மாடலில் கொடுப்பாங்க. ஸோ இப்படி கொடுக்கலாம். ஆர் வெக்டார் ஆஃப் யூ ஈக்குவல் டு இந்த ஐஜேக்கே சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே ஃபார்மெட்டு தான். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு நினச்சிடக்கூடாது. இப்படி கொடுத்துட்டாங்க நம்ம கொஸ்டின் இங்கே வரைக்கும். ஒன்று இந்த ஃபார்மெட் இல்லை இந்த ஃபார்மெட்டில். இப்போ நம்ம என்ன செய்யணும், ஆர் டாட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் டாட்னா என்ன அர்த்தம்னா டிஆர் பை டியூ. ஸோ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யூ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ காஸ் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைன் யூ. சைன் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் யூ. இதில் ஏ பிங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஸோ 1 வந்து போட வேண்டியது இல்லைங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் வெக்டார். ஸோ மேக்னிட் ஆஃப் வெக்டார் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போது ஏஐ ப்ளஸ் பிஜே ப்ளஸ் சிகே அப்படின்னு இருந்தால் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த ஃபார்முலா தான். அப்போ ரூட் ஆஃப் இந்த ஐயோட காம்போனன்ட் இதை ஸ்கொயர் பண்ணுறோம். மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் யூ. அடுத்து இந்த இது ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் யூ. அடுத்து பி ஸ்கொயர். ஸோ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லேருந்து ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். ஸோ ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் யூ காஸ் ஸ்கொயர் யூ அப்படின்னு வந்துடும். இந்த சைன் ஸ்கொயர் யூ காஸ் ஸ்கொயர் யூ என்னவோ மாறிடும்னா 1 அப்படின்னு வந்துடும். அதனால தான் இங்கே எழுதும்போது ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர், ஸோ இது வந்து இப்போ தான் நமக்கு ஆர்க் லென்த்துக்குரிய ஃபார்முலா வரும். ஸ்மால் எஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to u மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் ஆஃப் யூ டியூ. தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மாடுலஸ் ஆர் டாட் ஆஃப் யூக்கு பதிலாக நம்ம என்ன போடணும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போடுவோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்கும். அப்போ இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து கான்ஸ்டன்ட், அதனால இன்டகிரேஷனுக்கு வெளியில் போட்டுரும். இப்போ இன்டகிரல் டியூ அப்படின்னு தான் இருக்கும். இப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், இன்டகிரல் டியூனா வெறும் யூ வரும். லிமிட் வந்து நமக்கு 0 to u தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது u மைனஸ் 0 அப்படின்னு தான் வரும். ஸோ u இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் எஸ்சி ஈக்குவல் டு. ஸோ இதுலேருந்து என்ன செய்கிறோம்னா u கண்டுபிடிக்கிறோம். u ஈக்குவல் டு எஸ் டிவைடட் பை இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ எஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் பை சி. இந்த கான்ஸ்டண்ட்டை தான் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபைனலாக எஸ் ஈக்குவல் டு சியூ வேர் சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஆர்க் லென்த் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கு இதுதான். ஒன்று இந்த மாடலில் கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ரெண்டையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதான் வந்து ஆன்சர், ஆர்க் லென்த். The length of one complete turn of the helix is, ஸோ இது வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் 2005-06 இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா 1 complete turn அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த ஃபார்முலா நோட். The length of one complete turn of the helix is 2 pi c. 2 pi அப்படிங்கிறது 360 டிகிரி. ஸோ அதான் வந்து 1 complete turn. இந்த c அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நோட் பண்ண ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த சிங்கிற இடத்துல ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2 pi ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஆப்ஷன் பி. New batch. Admission open for CSIR Net Set TRB Maths. Registration link available in description box. All the very best.